அரசாங்கம் இன்றைய நாள்ல ஒரு சில முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான தீர்மானங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமானது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான அமைச்சரவை முடிவு. ஜனாதிபதியினுடைய பரிந்துரையின் கீழ்ல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இனி வருகின்ற காலத்துல, எதிர்காலத்துல மன்னார்ல காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான திட்டத்தை அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை அமைச்சரவை எடுத்திருக்காங்க. இது ஜனாதிபதியுடைய பரிந்துரையின் பேரில் தான் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் ஊர் மக்கள், பிரதேச மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதன் காரணமாக மக்களின் எதிர்ப்பை கொண்டு அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு விஷயத்துக்கு இனி அரசாங்கம் எந்த வகையிலும் அதை முன்னெடுத்து செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. நிறைய பேருடைய குழப்பம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் நிறுத்தப்படுமா, அந்த வேலைகள் நிறுத்தப்படுமா, பொருட்கள் அங்க கொண்டு போயாச்சு, இதெல்லாம் நிறுத்தப்படுமான்னு பார்த்தா இல்ல. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு ஒன்று அமைக்கப்பட்டு இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கு. அதோட 2025 இந்த வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி, 2026ஆம் ஆண்டுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி, இது ரெண்டுமே நடக்கும். அதுக்கு பிறகு வருகின்ற காலத்துக்கு இனி புதிதாக எந்த ஒரு காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு மன்னார்ல அதற்கான அனுமதியை வழங்குறது இல்லை அப்படின்றது தான் அரசாங்கம் இப்ப தீர்மானிச்சிருக்காங்க. ஏற்கனவே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, அது ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டது, அதற்கான பொருட்களும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறதால அது நடக்கும். 2026க்கு பிறகு கொடுக்கப்பட போகின்ற அல்லது இனி வரப்போகின்ற எந்த திட்டத்துக்கும் அரசாங்கம் அனுமதி வழங்காது அப்படின்றத இன்றைய நாள்ல அமைச்சரவை முடிவுகள்ல எடுத்திருக்காங்க. அதோட இன்னொரு விஷயத்துக்கு அமைச்சரவை இன்றைய நாள்ல அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. ரயில்வே திணைக்களத்துல கிட்டத்தட்ட 160 வருஷங்கள் 165 வருஷங்களுக்கு பிறகு பெண்களும் உயர் பதவிகள்ல, அங்க இருக்கிற முக்கியமான பதவிகள்ல அமர்த்துறதுக்கான அங்கீகாரத்தை அமைச்சரவை இன்றைய நாள்ல வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முதல்ல நாம இந்த செய்தியை பார்த்தோம், இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு அதுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே என்ஜின், அதாவது ரயில் ஓடுற அந்த என்ஜின் டிரைவர்ஸுக்கான அனுமதியும் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களும் அந்த பதவிக்கு அமர்த்தப்படலாம். அதோட கட்டுப்பாட்டாளர்கள், போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள், நிலைய அதிகாரிகள் என்று எல்லா பதவிகளுக்கும், முக்கியமான எல்லா பதவிகளுக்கும் பெண்களையும் அமர்த்துறதுக்கான ஒரு அனுமதியை தான் இன்றைய அமைச்சரவை வழங்கி இருக்காங்க. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 165 வருட கால வரலாற்றை கொண்ட ரயில்வேல இந்த மாதிரி ஒரு மாற்றம் இப்ப வந்திருக்கு. 2020ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரை உள்ள காலப்பகுதிக்குள்ள இலங்கையில விபத்துக்கள் எத்தனை ஆயிரம் இடம்பெற்றிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆயிரம் இல்ல, லட்சம். 1,18,697 விபத்துக்கள் இந்த வருஷத்தை சேர்க்கல, 2024 வரைக்கும். இதுல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 12,322 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா பாருங்க. மிகப்பெரிய அளவான உயிரிழப்புகளை ஏற்படுத்துற ஒரு சம்பவமாக இந்த வீதி விபத்துக்கள் இலங்கையில் இருக்கு. குறைந்தது வருஷத்துல 2000 முதல் 3000 பேர் உயிரிழக்கிறாங்க. 30,000 40,000 பேர் அங்கவீனர்கள் ஆகிறாங்க. இது ஒரு மிக பாரதூரமான ஒரு விஷயம். அதாவது உலக விபத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐக்கிய நாடுகளுடைய அந்த விபத்துக்கள் தரவரிசை அல்லது இது இவ்வளவுக்கு மீறினால் இது ஆபத்தானது அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம் என்றா, அந்த அளவுக்கான விபத்துக்கள் அதிகரித்த ஒரு தேசமாக நம்ம இருக்கோம் அப்படின்றது ஒரு கவலையான விஷயம். காரணம் நம்முடைய வீதி ஒழுங்குமுறைகள், வீதி அமைப்புகள், இது எல்லாமே இதற்கு காரணம் தான். சாரதிகள் மட்டுமல்ல, இதுவும் ஒரு காரணம் தான். இதனால வீதி அமைப்புகளையும் வீதி ஒழுங்குகளையும் ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு புதிய வேலை திட்டம் ஒன்று மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விபத்துக்களை குறைக்கிறது இது ஒரு நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் வீதி ஒழுங்குமுறைகள் செய்யப்பட்டாலும் நம்மளுடைய சாரதிகள் ஒழுங்கில்லை அப்படின்றது இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம். வருகின்ற 21ஆம் தேதி ஒரு பேரணி ஒன்று அரசாங்கத்துக்கு எதிராக நடக்க போகுது. நாமல் ராஜபக்ஷ அவங்களுடைய கட்சி, எதிர்கட்சிகள் இதில் இணைந்து கொள்வாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் உத்தியோகபூர்வமா இந்த கட்சிகளும் இணைந்து கொள்ளல. இது கொழும்புல இடம்பெற போற ஒரு பேரணியாக இருக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருது. இதில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்கிறேன்னு சொன்னா, நேற்று நாம் பார்த்தோம், அறிஞ்ச ஒரு செய்தி தான். முன்னாள் ஜனாதிபதிகளும் இந்த பேரணியில கலந்து கொள்ள போறாங்க. முக்கியமா மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள், அதோட மைத்திரிபால சிறிசேன அவர்கள், இவங்க எல்லாமே கலந்து கொள்வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு வந்த செய்தியில முன்னாள் ஜனாதிபதிகள் யாருமே இந்த பேரணியில கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது உடனடியாக இந்த செய்தி நேற்று வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கு. வருகின்ற 21ஆம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.
மாவனல்லையில இயங்கி வந்த ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழில் பயிற்சி நிலையத்தை தற்காலிகமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இடைநிறுத்தி இருக்காங்க. அவங்க தொழிற்பயிற்சி வழங்கி அதற்கான சான்றிதழ் வழங்கும் போது போலியான சான்றிதழ்கள் அல்லது செல்வடியற்ற சான்றிதழ்களை வேலைவாய்ப்புக்காக வழங்கியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் இந்த நிறுவனத்தை உடனடியாக நிறுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு கண்டியில் இருக்க கிளைக்கு தான் இந்த தொழிற்பயிற்சி வழங்குறதுக்கான அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மாவனல்லையில் இவங்க அனுமதி இல்லாமலே பிப்ரவரியிலிருந்து தொழிற்பயிற்சிகளை வழங்கியிருக்காங்க. போலியான சான்றிதழ்களையும் வழங்கினாங்க என்ற குற்றச்சாட்டில் தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. வெளிநாடு போறீங்க எந்த அடிப்படையிலையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய அந்த அதாவது இப்படி ஒரு நிறுவனம் இருக்கு, இது சரியான நிறுவனமா, இது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு அனுமதி பெற்றதா, இப்படி கொடுக்கப்படுகின்ற வேலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடமிருந்து எடுக்கப்பட்ட அனுமதியோடு தான் செய்யப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க ஆராய்ந்த பிறகுதான் உங்களுடைய தகவல்களையோ அல்லது நீங்க அதற்கான முதல் படியை எடுத்து வைக்கணும். காசு கொடுக்குறதா தான். ஏன்னா அண்மை காலமா பலதரப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான பல மோசடிகள் கடந்த நாட்களில் இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதில் ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. வெளிநாட்டில் போறவங்களுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி செய்திகளில் வருது, கவனமா இருங்க. சட்டவிரோதமான மதுபானம் தயாரித்த குற்றத்துல நேற்று கிளிநொச்சி ராமநாதபுரத்துல வைத்து 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 10 பேர் கைது செய்யப்பட்டவங்கள பெண்களும் அடங்குறாங்க. அதுல குறைந்த வயது 16 வயதுக்குட்பட்டவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, கைது செய்ய போன அல்லது அதை சம்பந்தமாக விசாரிக்க போன எஸ்டிஎஃப் அதிரடிப்படையினரை தாக்கி இருக்காங்க. தாக்கிட்டு தப்பிச்சென்றிருக்காங்க. தப்பிச்சென்றவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதோட சம்பந்தப்பட்ட 5 பேர் மேலும் மொத்தமா 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல பெண்கள் அடங்குறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. இன்றைய நாளில் பல இடங்கள்ல அந்த செய்தியை கிடைத்தது. இதோட குருநாகல்ல ஒரு நாள் சேவையில் வழங்கப்படுகின்ற ஐடென்டி கார்டு ஆஃபீஸ் திறந்திருக்காங்க. மாகாண அலுவலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே ஐடென்டி கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அலுவலகங்கள் மாகாண அலுவலகங்கள் வவுனியாவில் இருக்கு, நூரலியாவில் இருக்கு, காலில் இருக்கு, மட்டக்களப்பில் இருக்கு, இந்த இடங்கள்லாம் இருக்கு. ஆனால் ஒரு நாள் சேவையாக இப்பொழுது குருநாகல்லையும் காலிலையும் நூரலியாவிலும் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளா இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.